Hi guys, and welcome back to Kamma Crypto. If you channel subscribe to subscribe because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா regarding cryptocurrency news, ETFs இருக்கட்டும் இல்ல இப்ப நடக்க போற கிராஷ் இருக்கட்டும் இல்ல அடுத்து என்னென்ன டெவலப்பர்ஸ் நடக்க போகுது என்னென்ன புது கான்ஃபரன்ஸ் வர போகுது அப்படின்றது ரொம்ப டீடைலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோலயும் டே டு டே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சண்டேஸ்ல எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் ஆன்சரிங் செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே டியூன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டேரக்டாக நம்ம இன்னைக்கு கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க டோஜ்காயின் ETFோட டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி US மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷட் டவுன் அப்படின்றது ஓடிட்டு இருக்கு. யூஎஸோட ஃபினான்ஷியல் பில்ஸாக இருக்கட்டும் அது பாஸ் பண்ணாமல் ஷட் டவுன் ஆல்மோஸ்ட் 40 டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னென்ன மாதிரியான அஃபெக்ஷன்ஸ் நடக்க போகுது அண்ட் இது வந்து எப்படி டேரக்டாக கிரிப்டோ மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ETFல பிட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல 4th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிகார்டிங் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றியும் எல்லாமே பேசியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 0.37% வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்கிற போறதாகவும் ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் எதுவுமே கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்க போறது இல்லை அப்படின்ற நியூஸும் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் $500 million மதிப்பிலான டோஜ் ETF டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும். ஸோ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ 2 கீ டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா November 12th. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டு செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா 12th November அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோஜ்காயின் ETF வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ட்ரேடிங்க்கு ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் இப்போ சின்ஸ் இந்த கவர்மெண்ட் ஷட் டவுனா இருக்கு அப்படின்றதால இந்த கேஸை எடுத்துட்டு அவங்க வந்து அப்ரூவல் பண்ணிட்டாலுமே ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆயிடும். ஸோ ஆட்டோ அப்கிரேடேஷன்னா ஆட்டோவா அதுவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்ல வந்து பண்ணணும். இவங்க மேனுவலா வந்து இந்த டேட்ல ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலனாலும் போர்ட்டல் வழியா வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நவம்பர் எண்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது லைவ்க்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது சார்பா நிறைய அனலிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நவம்பர் மந்த்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டோஜ்காயினோட ETF வந்து ஷுவர் ஷாட்டா வந்துடும். ஸோ 100% வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை ஒட்டி டோஜ்காயின் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2% வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பா இருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் இந்த நியூஸ்க்காக மட்டும்தான். பட் ஒன்ஸ் அஃபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ETF ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உண்மையிலே டோஜ்காயினோட மதிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஜாஸ்தியா ஏறும். பிகாஸ் இலான் மஸ்க் இப்போ ரீசெண்டா வந்து கூட ஒரு டோஜ் பாத்தீங்கன்னா இந்த நான் இருக்கிற மாதிரிலாம் ட்வீட் போட்டுருந்தாரு. அந்த அளவுக்கு கூட வந்து ரொம்ப பெருசா பம்ப் ஆகல. ஸோ அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டோஜ்காயின் இப்போ வந்து காணாம போயிடுச்சு. இப்போ இனிமேல் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூட்டிலிட்டி பேஸ்டா மட்டும் தான் இருக்கும். எப்படி வந்து XRPக்கு வந்து நிறைய யூட்டிலிட்டி போறாங்க, குளோபல் பேமெண்ட்ஸ் போறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி டோஜ்காயினுக்குமே வந்து அந்த ETF மூலமா வந்து ETFs are always backed against Dogecoin and US dollars. ஸோ அதுக்கு பேக்ட் அகேன்ஸ்டா வரும்போது கண்டிப்பா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ November 12 இஸ் ஒன் ஆஃப் தி க்ரூஷியல் டேஸ். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னா கண்டிப்பா நவம்பர் எண்டுக்குள்ள வந்துடும். ஸோ தட் இஸ் நியூஸ் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுங்கன்னா தொடர்ந்து கம்மா கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க டு ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.